திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு ஏழை மக்களுக்கு முறையாக சிகிச்சை கிடைக்கவில்லை. அரசு பொது மருத்துவமனையில் உங்களுக்கு எல்லா பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு சீர்காழி அரசு மருத்துவமனையில் அந்த மருத்துவமனையில் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்கே அந்த மருத்துவமனையிலே சேர்ந்து அங்கே பிரசவம், அந்த பிரசவத்திற்காக அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார்கள். அப்படி 27 கர்ப்பிணி பெண்களுக்கு தவறான ஊசி செலுத்தி இன்றைக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையிலே இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இந்த மாரத்தான் ஓட்ட மந்திரி அந்த ஓடிட்டு தான் இருக்கிற ஒழிய அரசு பொது மருத்துவமனையை கவனிப்பதில்லை. அதனால ஏழை மக்களுக்கு அரசு பொது மருத்துவமனையிலே கிடைக்க வேண்டிய சிகிச்சை முழுமையாக கிடைக்கவில்லை. 27 கர்ப்பிணி பெண்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருக்க என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.